காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மன்னாருடைய இந்த மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான எதிர்ப்புகளும் பல சர்ச்சைகளும் கடந்த நாட்கள்ல பரவலா நாங்க பார்த்தோம். இன்றைய நாள்ல ஜனாதிபதி வரைக்கும் அந்த எதிர்ப்புகள் போய் சேர்ந்திருக்கு. ஜனாதிபதியை இன்று நிறைய பேர் சந்தித்திருந்தாங்க. பல மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள், பொது அமைப்புகள் என்று பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி இன்றைய நாளில் சந்தித்து அதற்கான ஒரு தீர்வு பெறப்பட்டிருக்கிறது. முதலாவது கட்ட தீர்வாக தற்காலிகமாக இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினுடைய பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சுற்றுப்புற சூழல் அதிகார சபையினுடைய அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பெறும் வரைக்கும் இது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. காரணம், இது தொடர்பான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா இங்கு இயற்கை வளம் இல்லாமல் போகும், பறவைகள் இங்கு உயிர் வாழ முடியாத வகையில இந்த காற்றாலை இல்லாமல் செய்துவிடும் அப்படின்ற மாதிரியும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், இயற்கை வளம் பாதிக்கப்படும், கனிய வளங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான எதிர்ப்புகள் பலதரப்பால இருந்தது. ஜனாதிபதி பல விஷயங்கள் இன்றைய நாளில் விளங்கப்படுத்தியிருந்தாரு. சுற்றுப்புற சூழல் அதிகார சபையினுடைய அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பெற்றது, பின்பு இது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும். ஆனா நம்மலாம் தேடி பார்க்கும்போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது எல்லா விதமான அனுமதியும் பெற்றுத்தான் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான பொருட்கள் கூட அங்க கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 20 மெகாவாட்ஸ் 50 மெகாவாட்ஸ் பெறுமதியான காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் 2 மன்னாரில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பணிகள் 20 மெகாவாட்ஸுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான பல விஷயங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக செய்திகளை நாங்கள் பார்த்தாலும், முதலீட்டாளர்கள் இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள்ல கவனம் எடுப்பாங்க. காரணம் சொன்னா, இந்த மாதிரி எதிர்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இன்னும் பல முதலீட்டாளர்கள் இலங்கைக்குள்ள வர இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதெல்லாம் தொடர்பாக ஆராய வேண்டியும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தலைமையிலான கூட்டம் தான் இன்றைய நாளில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை இந்தியாவை சேர்ந்த அதானி நிறுவனத்தினுடைய குழும நிறுவனம் தான் இதை செய்யறாங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதி தான் இது. மீள் பரிசீலனை செஞ்சு மீளம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு யூனிட் மின்சாரத்தை 13 ரூபாய், இலங்கை ரூபாவுடைய 13 ரூபாவுக்கு தான் அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வாங்குறதுக்கான அனுமதியும் அரசாங்கத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. மிக குறைந்த கட்டணத்தில் இந்த மின்சாரம் நமக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்கப்படும் போது மின்சார கட்டணம் மிகப்பெரிய அளவில் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாளில் பிரதானமாக பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கு. கொட்டாவ வாவியில இன்றைய நாளில் பாரிய அளவான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அங்கு சென்று மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் ஒரு சில துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அங்கு தேடும் பணி, அகழ்வு பணி நடந்ததை கிட்டத்தட்ட 7,000 முதல் 10,000 வரையிலான தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவான தொகை இது அப்படின்னு சொல்லப்பட்டது. இது T56 ரக துப்பாக்கி, இன்னும் பல துப்பாக்கிகளுடைய தோட்டாக்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மாதம் வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் 82 துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு நாட்டில். 82 துப்பாக்கி சூட்டுல 44 பேர் உயிரிழந்திருக்காங்க, 48 பேர் காயமடைந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, 62 துப்பாக்கி சூடுகள் பாதாள உலக ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்றதுன்னு சொல்லப்படுது. மற்ற 20 வேறு காரணங்களுக்காக சொல்லப்படுது. இந்த வேறு காரணங்கள் பல இருக்கு. எனவே இதுவும் கூட, இந்த வேறு காரணங்கள் அப்படின்னு கூட 20ன்றதும் கூட அதிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது வர வர நாளுக்கு நாள் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு போறதை நாம் அவதானிக்கிறோம். கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், இந்த உப்பு இறக்குமதி நாட்டில் நடந்தது. இந்த உப்பு இறக்குமதியில பாரிய அளவான மெட்ரிக் டன் உப்புகள் நாட்டுக்குள்ள வந்தது. அதுக்கு ஒரு எல்லை, கால எல்லை கொடுத்திருந்தாங்க. இந்த தேதிக்குள்ள இந்த உப்புகளை இறக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கால எல்லையை தாண்டி வந்த, அதாவது கிட்டத்தட்ட துறைமுகத்துக்கு வந்த 1000 கண்டெய்னர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 கண்டெய்னர்கள்ல உப்பு தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுது, இறக்குமதி செய்வதற்கான சில ஆவணங்களில் இறக்குமதி விதிக்கப்பட்ட அந்த நாளுக்கு பிறகு ஹாபருக்கு வந்தது அப்படின்ற பல காரணங்களால 1000 கண்டெய்னர்கள் உப்பு இறக்குமதி கொண்டு வந்ததில் தாமதமாக ஹாபரில் இருக்கு. இது நாள் செல்ல செல்ல இது பாவனைக்கு உதவாமல் போகலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ சொல்லப்படுது. இது என்ன மாதிரி எப்படி இதை கையாள போறாங்க அப்படின்ற தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது
நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறீங்க மிக அவதானமாக இருந்தேன். நாங்க வந்து 2, 3 நாளைக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மோசடிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மஹரகமையில ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில கிட்டத்தட்ட 200 பேர் ருமேனியாவுக்கு அனுப்பப்படுவதாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். 200 பேர். இதில ஒருவருக்கு 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையில் பணம் கொடுத்து இவர்கள் ஏமாந்திருப்பதாகவும், இது தொடர்பாக மஹரகம போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டபோது, அந்த முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்ற மாதிரியும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ருமேனியா, கட்டார், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கான வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பல முகவர்கள் அல்லது பதிவு செய்யப்படாத ஏஜென்சி இப்படி இருக்கு, நிறைய இருக்கு. அதோட சமூக வலைத்தளங்களுடைய விளம்பரங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏமாறாதீங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக முழுமையான தகவலை பெற்றது பின்புதான் காசு கொடுங்க. இது தொடர்பான விஷயங்கள்ல இறங்குங்க. இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. ஏராளமானவர்கள் நாளுக்கு நாள் ஏமாற்றப்படுறாங்க. எனவே மிக அவதானமா இருங்க. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.